வணக்கம். தமிழ்நாடு புலிமரம் மகாசபையின் சார்பாக புயலில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்தவர்களுக்கும் நம்ம இங்கே கஷ்டப்படக்கூடிய ஆளுங்களுக்கும் நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு நல்ல உதவி ஃபஸ்ட்டு வழங்குறோம். பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாவு சிலைக்கு நீங்கள் வந்து மாலை மரியாதை செலுத்திருக்கோம். மேலும் தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய பிரமுகர் இந்த வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்காங்க. முக்கியம் சொல்லப்போனாங்க யூபிசிஎம் உடைய இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐயா மகேந்திரன் இருக்காப்புல. அவர் வந்து நம்முடைய கட்சி வளர்ச்சி பிரிக்காக சில விஷயங்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பிறந்த தினத்தில் வந்து என்ன செய்யணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்த மக்களுக்கு சரியான முறையில் நல உதவியை வழங்க வேண்டும். முதல் அதுதான் தூத்துக்குடியை மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கும் போது எங்களை பிறந்தநாள் கொண்டாடுவோமா வேண்டாமான ஒரு யோசனை இருந்துச்சு. இருப்பினும் எங்களுடைய வேட்பாளருடைய கட்டாயத்தால் பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் கொண்டாடிட்டு இன்றைய தினம் எங்களுடைய 27வது ஆண்டு புலிமரம் மகாசபையுடைய வெள்ளி விழா முடிகிறது. அதன் தொடர்ந்து உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை புதிதாக துவங்கி இந்த தினத்திலே நம்ம பத்திரிகை நண்பர்கள் முன்னால் தெரிவிச்சுக்கிறேன். உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து முக்கிய அளவில் மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனக்கு மாபெரும் உழைப்பாக எடுத்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஒத்தாசை உதவிகள் உங்களுடைய நற்பணிகள் தேவைப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நம்ம சுயநாயகோடைய இதயாதினம் இருக்காரு. அவர் மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன கோரிக்கைன்னா ஆதீனம் மடங்களில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் வந்து ஆதீனமாக வந்து அவன் ஆதிக்கம் வந்து பல நூற்றாண்டுகளாக நடத்த முடியும். அவ்வாறு நாங்கள் நடத்த தவறு என்று கூறுகிறோம். புலிமார் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைமாறு வெள்ளாளம் வந்த பிறகு அதை யார் வேணாலும் ஆதீனம் ஆகலாம். சட்டங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. இது ஆதீனம் மடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மற்ற ரொம்ப காலமாக மதுரை ஆதீனம் இடையாதீனம் ஆக வேண்டியவர் சூழ்ச்சியின் காலத்தில் பிறந்துள்ளப்பட்டே இருக்கிறார். இன்றைய தினம் வந்து என்னுடைய இந்த பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்து தெரிவிக்க வந்தவருக்கு நிச்சயமாக சூரியநாக இதயாதீனம் வந்து மதுரைக்கு இதயாதீனம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுங்க. பாராளுமன்ற இதில் வந்து போட்டியிடுவது முக்கிய தலையாய பணியாக இருக்குது. யார் கூட கூட்டணி இருக்கானே? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி வந்து பிஜேபி இருக்கும். 10 ஆண்டுகளாக சரி எங்கள் 2 தொகுதி ஒதுக்கி கேட்டுருக்கோம். பொன்னார் காலத்தில் வந்து 10 வருஷமாக வந்து இப்போ இணைஞ்சு செயல்படுறோம். புதுசாக தலைவர் வந்திருக்காங்க. அண்ணாமலை ஜினி பேசணும், எனக்கு இடங்களை ஒதுக்கி தரலாம் சொல்லியிருக்காரு. கொடுப்பாங்க. திருச்சியோ மதுரையோ யோசனை இருக்குது. ஏதோ இடத்த நிற்போம். தமிழ்நாடு அனைத்து பிள்ளைகளும் மகாசபை தேங்க்யூ. கொஞ்சம் நீங்கள் ஒட்டி உள்ள போனேன் பேச்சுல